ஐயா குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சொன்னவர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற இடத்துல சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நம்முடைய தோழமை கட்சி எந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இந்த பேட்டியினுடைய முக்கிய சாராம்சம், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அபகரிக்கணும், எப்படியாவது இந்த பெண்கள் அபகரிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு பிறகு எப்போ எனக்கு எப்போ வரும் என்னை காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அது பிள்ளையா இருக்கலாமா? பிள்ளையே அப்படி நினைச்சு அங்க பேட்டிங்க எல்லாமே அப்படி நினைச்சு குழந்தைய பாக்குறதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்து யார் காமிக்கணும்? பெரியவங்க கிட்டதான் காமிக்கணும் குழந்தைய தூக்கிட்டு வந்து. இவரு போய் குழந்தைய பாக்கணுமா? அவங்க சொல்ற காரணம் இது எங்களுக்கு இவ்வளவு எல்லாருக்கும் புரியாது. குழந்தைய தூக்கிட்டு வந்து அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு வந்து காமிச்சிட்டு போறதுக்கு என்ன வந்தீங்க? அவர் வரலன்னா சரி, அவரே கோபமா இருந்தா கூட நீங்களே காமிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு பாசமா இருந்தா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இங்கே காமிக்கணும், தூக்கிட்டு வந்து இங்கே காமிக்கணும். அதுக்கு எங்க தாத்தாவை பார்க்க விடாம, எங்க குழந்தை பிறந்து எனக்கு 3 மாசம் ஆகுது, எங்க தாத்தா இதை பார்க்க விடாம தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறது? குழந்தைய பார்க்க விடாம. அவர் வந்து எல்லா பேரம்பேத்தி மேலையும் அவ்வளவு பாசமா இருப்பார். அவருடைய பாசத்துக்கு ஈடே கிடையாது. அந்த அளவுக்கு அவரை பத்தி ஒருத்தர் கூட அருகதையே கிடையாது. கட்சியை அபகரிக்கிறதுக்கு குறுக்கு வழிகள் என்னமோ போட்டார். அவரிடமிருந்து மணியிடமிருந்து அந்த கட்சியை பறிக்க திட்டம் போட்டு பறிச்சுட்டாங்க. 25 வருஷம் தலைவராக இருந்தார். அதை பறிச்சுட்டாங்க. பறிச்சுட்டு அதன் பிறகு சரி நானும் தலைவராக்குனேன், கட்சியினுடைய தலைவராக்குனேன். ஆனா கிராமத்தில் சொல்லுவாங்க காரணம் பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு. அந்த தகுதி அவருக்கு இல்லை, தலைவராக இருக்க தகுதி அவருக்கு இல்லை. அது நிர்வாகக்குழு வெளிப்படையா சொன்னேன், நிர்வாகக்குழு. அதனால அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். நான் செயல் தலைவராக சொன்னேன். நான் இருக்க மாட்டேன், தலைவராக தான் இருப்போம் அப்படின்னா. அப்படின்னா நீ ஓடிப்போ, நீ செயல் தலைவராக இல்லைன்னா நீ எந்த தலைவராக எங்கேயோ வேற இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு சொன்னேன், புது கட்சி நீ தொடங்கிக்கோ. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிஜமாவே அவர் ஒரு நல்ல இதுவா இருந்தா அவர் வந்து என்ன பண்ணணும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிருக்கணும். தந்தை கிட்ட இருந்து யாருமே புடுங்கிட்டு இந்த வயசுல போய் அவரை வந்து இந்த கட்சியை புடுங்கி அவரை வந்து நிர்கதியா விட்டுட்டு போக மாட்டாங்க. யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷன் ஆரம்பிச்ச கட்சி 96,000 கிராமங்களுக்கு சென்று 96,000 கிராமங்களுக்கு சென்று தனி மனிதனாக காடு மேடு பருவம் இரவு பருவம் தண்ணி வண்ணி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தேன். இன்னைக்கு இந்த கட்சியை பிடுங்கி சுகபோகமா இருக்கிற உன்னுடைய சுகபோகத்தை எப்படி எல்லாம் சுகபோகமா நம்ம சொல்லக்கூடாதெல்லாம். ஆனாலும் மக்களுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அவரை நிச்சயமாக நான் சொல்றேன், மக்களுக்கு சொல்றேன், அவர் ஒரு நல்ல பிள்ளை இல்லை.
நல்ல உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க உங்க வீட்டுல பிள்ளைகள் பெண்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஆனா இவன் நல்ல பிள்ளைகள் இல்லை. நிச்சயமா சொல்றேன். அதனால இவரால ஒரு நல்ல பிள்ளையாவும் இருக்க முடியல. இவர் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு எனக்கு தெரியல. அதனால இந்த மக்கள், சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க உட்காந்து. இவரை நீங்க ஆதரிக்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். உங்களுக்கு சொல்றாங்க, கண்டிப்பா இவர் யாருக்காகவும் எதற்காகவும் செய்ய மாட்டார், தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் அவர் பண்ணுவாருன்றது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். பாமக இருந்த வரைக்கும் 1981ல இருந்து எந்த இடத்துல பாமக இருக்கோ அந்த இடம் தான் ஒரு விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த காலத்துல இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது உங்களுடைய பேசையும் உங்களுடைய விஷயங்களையும் உங்க சப்போர்ட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்காது. அந்த கன்ஃபியூஷனை உண்டாக்குறது நல்லா போயிட்டு இருந்த அந்த கட்சியை கன்ஃபியூஷன் உண்டாக்கி தான் அபகரிச்சணும்னு சொல்லி நினைச்சார். ஆனா நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அபகரிக்காம அந்த கோர்ட்ல கூட என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மனநிலை சரியில்லை, அவரும் தனியா ஏதோ அவர் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் தனியா யாருன்னா ஒரு பிள்ளை தன் தந்தையை அவருக்கு மனநிலை சரியில்லை யாருன்னா சொல்லுவாங்க. 52 வாரம் நாம பாக்குறோமே, சந்திக்கிறோமே, எனக்கு மனநிலை சரியில்லையா? நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஐயாவை, வாரம் வாரம் பாக்குறீங்க. ஜனங்க ஒரு நாளைக்கு 100ல இருந்து 300 பேருக்கு 400 பேருக்கு இங்க வராங்க, என்ன பாக்குறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒருத்தனை கையை பிடிச்ச அப்படி ஐயா 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 அவனை வலிக்குது விட்டுடுங்க ஐயா. அந்த அளவுக்கு 9 கூட நீங்க டெஸ்ட் பண்ணா கூட டெஸ்ட் பண்ணிடுவான்.